வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 2வது முறையாக நம்ம அந்த பிரேக் அவுட் பங்குகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தை விடுமுறை, அம்பேத்கர் டே, அதாவது அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக பங்குச்சந்தை விடுமுறை. இந்த நாளில் நாம் தமிழ் புத்தாண்டாங்க இந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் 14. ஸோ புத்தாண்டு பிறந்திருக்கு, தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. திங்கட்கிழமை மட்டும்தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. அதுவும் 207 புள்ளிகள் மைனஸில் முடிஞ்சிருக்கு. காரணங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சனிக்கிழமையும் சொன்னேன், அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீடியோவிலையும் சொன்னேன். என்ன செய்தி வருதுன்னு பார்த்துக்குங்க, அந்த செய்திக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கணுன்ற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் அந்த நேரத்தில் நெகட்டிவாக இருந்ததுனால நமக்கு பங்குச்சந்தை இறக்கத்தில் முடிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் 24,000க்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. 23,842 நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் 23,360 நோக்கி திரும்பியிருக்கு. அப்படி இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை ட்ரேடிங் இருந்திருந்தால் சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கலாம். காரணங்கள் கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸஸ் இன்றைக்கி நிறையா ஷேர் ஆகிட்டு வருது காலையிலேருந்து. ஸோ அதனுடைய காரணமாக கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு நமக்கு நாளைக்கான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் 24,220 ட்ரேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றம் ஆல்மோஸ்ட் 344 புள்ளிகள் நேற்றைய க்ளோசிங்க்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த இதில் கணக்கு போட்டு பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் 400 புள்ளிகள் நமக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் கேப் அப்பில் எப்படி மாறுறதுக்கு சான்சஸ், இப்போ நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்காக கூட இருக்கிறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இதை கவனமாக பார்த்துக்கணும். இப்போது மட்டும் இல்லை, நாளை காலையில் ஏதாவது செய்திகள் வந்தாலும் அந்த செய்திக்கு ஏற்றாற் போல் டக்குன்னு சுத்தமாக மாறும். அதையும் நம்ம கவனத்தோடு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங், அதே மாதிரி முந்தின நாள் ஈவினிங்க்கு அப்புறம் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி நாளைக்கு இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை அப்பப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அனலைசேஷனில் நம்ம கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அதை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவில் மார்க்கெட் இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள், இதே நிலைமை நீடித்தால் இந்த லெவலில் ஓப்பன் ஆகுங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. அப்படி நமக்கு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நெருங்கின சில ஸ்டாக்ஸுகளை அலர்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டாடா பவர். 409.55 ரூபா முடிச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 385க்கும் 410க்கும் தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதை ஏற்கனவே நம்ம கொடுத்ததுனால நான் இதை திருப்பி நான் போட விரும்பலை. இருந்தாலும் இன்றைக்கி அந்த 410 நெருங்கி இருக்கிறதுனால ஒரே நாளில் நல்ல ஒரு ஏற்றத்தோடு போயிருக்கு. குறிப்பாக இந்த எனர்ஜி செக்டர்ஸ் நேற்று, அதாவது திங்கட்கிழமை ட்ரேடிங்கில் நிறையவே செக்டர்ஸ் பாசிட்டிவாக போயிருக்கு. நம்ம ஏற்கனவே கொடுத்த எனர்ஜி செக்டர்ஸில் உள்ள சில ஸ்டாக்ஸுகள் அதில் ரியாக்ட் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்களும் அதில் கவனம் வச்சு ஏதாவது எனர்ஜி செக்டர்ஸில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து அந்த ஏற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இது பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா டாடா பவர் 410 நம்ம லெவல் கொடுத்துருந்தோம். க்ளோசிங் 409 கொண்டாந்து முடிச்சிருந்தாலும் 417 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஒருவேளை அடுத்து இருக்கக்கூடிய 3 நாட்களில் மீண்டும் திரும்பி அந்த 410க்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா அடுத்த லெவலாக 430, அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 459 அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல். ஸோ மெயின்டைன் ஆகுதான்றதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவல்ஸ் நமக்கு போச்சு அப்படின்னா இந்த 2 லெவல்ஸுகளும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். டாடா பவரை பொறுத்தளவில் இந்த செக்டார் வைஸாக பார்க்க போகும்போது நல்ல ஒரு எனர்ஜி செக்டாருக்கு ஒரு எனர்ஜி இப்போ போய்கிட்டு இருக்கிறதுனால அதை தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். எவ்வளோ தாங்குதோ அது வரைக்கும் இப்போ நம்ம துரத்திக்கிட்டு போய் அந்த இடத்துல டக்குன்னு க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கரெக்டாக புக் பண்ணிக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்து ஒரு அலர்ட்டாகவே நம்ம போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு நம்ம அலர்ட்டில் 86 ரூபாய்க்கு HFCL அப்படிங்கிறது இப்போ க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம் 89 ரூபா 80 காசு. நம்ம 88 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கொடுத்துருந்தோம்.
ஸோ கடந்த சில நாட்களாகவே நல்லா ஏறிக்கிட்டு வருது. போன வாரமே ஏறி இருக்கிறத நம்ம அலர்ட்டில் சொன்னோம். இந்த வாரம் அடுத்த லெவலையும் டச் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு டேவே. ஸோ அதையும் கடந்து இந்த 3 நாட்களில் ஒரு க்ளோசிங் வந்தால் அடுத்த கட்டமாக 104ங்கிறது அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய லெவலாக HFCL இருக்கும். ஸோ இதையும் கவனத்தோடு பார்த்துங்க. டெய்ல் கொஞ்சம் லெங்க்த்தாக மேலே இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தாண்டி செல்லாத இந்த வாரம் க்ளோசிங் போச்சுனாலே ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இதுதான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸாக கூட ரீசெண்ட் டைமுக்கு இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. அட்லீஸ்ட் 50% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயங்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட். 579 க்ளோசிங், 601ங்கிற லெவலுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. 594 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ பட் இந்த ஒரே நாள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு இது டே சார்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுமே, ஒரு நாள் தான் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுனால புரியணுமேன்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ நல்லா இந்த வாரம் இந்த ஒரு நாள்லேயே 543ங்கிற லோவுக்கும் 594ங்கிற ஹையுக்கும் போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி எனர்ஜி செக்டார்ஸுக்கு ஒரு புது எனர்ஜி வந்திருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் இதில் வெயிட்டாக இருக்கிறதுனால 601 தொட்டாலோ அல்லது அதை தாண்டி க்ளோசிங் போனாலோ கவனத்தோடு இருந்து பாதுகாத்துக்குங்க. அடுத்த லெவலில் நமக்கு வரக்கூடியது 640 அப்படிங்கிறது இந்த சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிட்டடில் இருக்குது. ஸோ க்ளோசிங் எப்படி பேசிக்காக அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கி வரும்போது என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்கிறது தான் நல்லது. நான் வந்து உங்களுக்கு ஒரு லைன்ஸை கொடுத்துட்றேன். இந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அது ஸ்டேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கான ஸ்டேஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இறங்கிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதுதான் இந்த வாரத்துக்கான அலர்ட்ஸு. ஸோ இன்றைக்கான என்னுடைய தேர்வுகள் என்னன்றதை அடுத்தது பார்த்துக்கலாம். இன்றைக்கான என்னுடைய முதல் தேர்வு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். 187 ரூபா 97 காசில் முடிச்சிருக்காங்க. படிப்படியாக இறங்கிட்டே வந்தது. அந்த 154 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல சப்போர்ட்டாக போன மார்ச்சில் இருந்திருக்கு. அதாவது 2025 மார்ச்சில் இருந்திருக்கு. அதே 2026 இருக்கக்கூடிய மார்ச்லேயும் அதே இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து நின்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து இது திரும்பி அது பர்டிகுலராக போன வாரம் நல்ல ஒரு மேலே ஏற்றத்தை கொடுத்து 178க்கு மேலேயே போன வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாரமே அதை செலக்ட் பண்ணியிருக்க வேண்டியது மிஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாரம் அதை வந்து தக்க வச்சுக்கிற மாதிரி அந்த 178க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதற்கு கீழே பெருசாக இறங்காமல் 189 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இது ஏற்றம் கண்டால் 204ங்கிறது முதல் லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 225ங்கிறது ரெண்டாவது லெவலாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 257ங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 178. அதற்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இதில் இறங்காமல் இருக்கிறது நல்லது. அதற்கும் கீழே பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 154. அதற்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப வீக் அப்படிங்கிறத நம்ம மனதில் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 லெவல்களும் மேலே வாய்ப்புகளாக இருக்கும். இது தொடர்ந்து மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து NTPC கிரீன். இது ஏற்கனவே நாம் ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி சொன்னது தான். 104க்கு மேலே தொடர்ந்து மேலே போக ஆரம்பிச்சதுன்னா 114ன்னு. பட் அந்த நான் சொன்ன வாரத்துலேருந்து நமக்கு அந்த 104 கடக்கலை. ஸோ இந்த வாரம் முதல் நாளே பார்த்திங்கன்னா 104, 23, 106 வரைக்கும் போயிட்டு நெருங்கி நிற்கிறாங்க. ஸோ இந்த வாரம் வாய்ப்பு கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரு வேளை இந்த 104க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஒரு சில வாரங்களாகவே அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியதுனால வாய்ப்பு கிடச்சி வால்யூமோடு இது போச்சு அப்படின்னா நம்ம அடுத்தபடி இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நாம் இதை எடுத்திருக்கோம். ஸோ 114ங்கிறது முதல் லெவலாகவும் அதற்கு அடுத்தபடியாக 130ங்கிறது இதற்கு ரெண்டாவது லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 155ங்கிறது இதுக்கு மூன்றாவது லெவலாகவும் படிப்படியாக நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும். நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னேன் எனர்ஜி செக்டார்ஸுகளுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிருக்குன்னு. அந்த எனர்ஜியில் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த வாரத்தில் நம்ம சொல்ல வேண்டியதில் ஒரு 5 ஸ்டாக்கை நான் உங்களுக்கு சண்டேவே சொல்லிட்டேன். இப்போ நமக்கு மண்டே வந்து மார்க்கெட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரே ஒரு நாள் நமக்கு இருந்த அந்த ட்ரேடிங் டேவை வச்சு நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த 2 ஸ்டாக்ஸை மட்டும்தான் நமக்கு எடுத்து சொல்கிற அளவில் இருக்குங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் அதில் முதலீடு செய்யுங்கள். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலை விட இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சென்டிமெண்ட். ஸோ செய்திகளை வந்து கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருங்க.
என்னென்ன செய்திகள் எப்படி எப்படி மாறுதோ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம கவனத்தோடு இப்போ இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த 2 ஸ்டாக் தான் இந்த பர்டிகுலர் டேயில் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கவனத்தோடு உங்களுடைய அடுத்த முயற்சிகளை எடுங்க. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்கள். மீண்டும் என்னுடைய அடுத்த பதிவில் நான் இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.